பிக் பாஸ்ல மஞ்சுரியோட எவிக்ஷன் ப்ராசஸ் இப்ப நடந்து முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ மஞ்சுரியோட எவிக்ஷன் ப்ராசஸ்ல என்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பயும் போல தான் இந்த சீசன்ல சேவ்டு அப்படின்னு யாரையுமே சொல்லாம, டைரக்ட்டாவே எவிக்ஷன் தானே நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த முறையும் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா யார் எவிக்ஷன் அப்படிங்கிற கார்ட தூக்கி காமிச்சுட்டாரு. அதுல மஞ்சரி அப்படிங்கிற நேம் இருந்துச்சு. ஸோ அந்த நேம பார்த்த உடனே மஞ்சரி ஃபீல் பண்ணாங்களோ இல்லையோ, நம்ம ஜாக்லின் கண்ணுலருந்து தார தாரையா கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ யாரோட எவிக்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஜாக்லின் வந்து அழுததே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. மஞ்சரியோட எவிக்ஷனுக்கு தான் வந்து ஜாக்லின் அழுதுருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லங்க, எவிக்ஷன் ஆகுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சரியும் கூட ரொம்பவுமே ஃபீல் பண்ணுனாங்க. அவங்களும் வந்து அழுதுட்டாங்க. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீசன்ல எந்த ஒரு போட்டியாளரும் போகுறப்ப அழுதது இல்ல அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ மஞ்சரி தான் அழுதுருக்கிறாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். போகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, "ட்ராஃபிய உடைக்காம நான் என் பிள்ளைக்காக அத எடுத்துக்கிட்டு போறேன். என்னால ஒரிஜினல் ட்ராஃபிய தான் வின் பண்ண முடியல. இந்த ட்ராஃபியனாச்சும் நான் எடுத்துட்டு போயிட்டு என் பிள்ளைகிட்ட காமிக்கிறேன்" அப்படின்னு பிக் பாஸ் கிட்ட பர்மிஷன் கேட்டாங்க. ஆனா பிக் பாஸ் இருந்துகிட்டு, "நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் கேட்டீங்க. இந்த விஷயத்தையும் கேளுங்க" அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. வேற வழியே இல்ல. அந்த டிராஃபியையும் உடைச்சு தான் ஆக வேண்டும். ஸோ, அதுக்கப்புறம் நம்ம மஞ்சரியும் பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியில வந்துட்டாங்க. ஆனா, ஜாக்லினோட அழுகை மட்டும் நிக்கவே இல்ல. ஓகே ஃபிரெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ மறக்காம இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க.